இன்னைக்கான டாபிக் எவ்ரி மந்த் நீங்க சொல்லக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்க ஒவ்வொரு பதிவும் கொடுக்க கொடுக்க மக்கள் கடன் அடைச்சிட்டு நல்ல நிலைமைக்கு வராங்க அப்படின்னு மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது, தேதி கிழமை நேரத்தோட சொல்லுங்க பாய். மாலை நேரத்திலையும் மதியான நேரத்துல தான் அதிகமா வரும். அதிகபட்சம் சூரியன் உதச்சதுலேருந்து மறையறதுக்குள்ள தான் மைத்திரை முகூர்த்தம். இந்த தலை ஸ்பெஷலாகவே பார்த்தீங்கன்னா இரவில் வருது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் ஆத்மாத்மாவாக அந்த நான் சொல்கிற விதத்தில் எழுதுறது, ஆத்மாத்மா சொல்கிற மாதிரி வேண்டியதுனா வேண்டிக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா 100% இன்னும் கொஞ்சம் கூட சுமை குறையும். ஸோ பார்த்தவங்களுக்கு அது எப்படி பண்ணணும் தெரியும். இப்போ புதுசாக இருந்தாலும் ஒன்று காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு எந்த நபருக்கு நீங்கள் அந்த காசை செலுத்தணுமோ டைரெக்டாக அந்த கவரில் நிறுத்து அந்த நபருக்கு நீங்கள் நான் 100% அது லட்ச ரூபா இருக்கோ கோடி ரூபா இருக்கோ ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி கடை இருக்குது. உங்களோட கடன் கம்பல்சரி அடுத்த ஒரு 3 மைத்திரை முகூர்த்தத்துக்குள்ளேயே உங்களோட சுமை உங்களுக்கு சுமையாக இல்லாமல் அதுவே குறையாது. 100% உங்களோட சுமை குறையும். இன்ஷா அல்லாஹ் பண்ணி பாருங்கள். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் எவ்ரி மந்த் நீங்க சொல்லக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்க ஒவ்வொரு பதிவும் கொடுக்க கொடுக்க மக்கள் கடன் அடைச்சிட்டு நல்ல நிலைமைக்கு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த பதிவு. அந்த வகையில இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது, தேதி கிழமை நேரத்தோட சொல்லுங்க பாய். நல்லா கேட்டீங்க. இந்த போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2 வந்திருந்தது மைத்திரி முகூர்த்தம். ஆமாம். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 இருந்தது. 1 4ஆம் தேதி போயிடுச்சு. இப்போ வர மைத்திரி முகூர்த்தம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வருது மைத்திரை முகூர்த்தம்ன்றது. இந்த 20ஆம் தேதி வேலைக்கிழமை அன்னைக்கு 20ஆம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா 11:45 1:45 வரை டைமிங் இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் 90% 90% பார்த்தீங்கன்னா காலையிலேயே மாலை நேரத்துலையும் மதியான நேரத்தில் தான் அதிகமாக வரும். அதிகபட்சம் சூரியன் உதச்சதுலேருந்து மறையறதுக்குள்ளே தான் வரும் மைத்திரை முகூர்த்தம். இந்த தலை ஸ்பெஷலாகவே பார்த்தீங்கன்னா இரவில் வருது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் ஆத்மாத்மாவாக அந்த நான் சொல்கிற விதத்தில் எழுதுறது, ஆத்மாத்மா சொல்கிற மாதிரி வேண்டுறது, நீயத்துனா வேண்டிக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா 100% இன்னும் கொஞ்சம் கூட சுமை குறையும். ஸோ பார்த்தவங்களுக்கு அது எப்படி பண்ணணும் தெரியும். இப்போ புதுசாக இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ மைத்திரி முகூர்த்தத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆடியன்ஸ்க்கு தெரியும். நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து மைத்திரை முகூர்த்தம் நீங்கள் எழுதிட்டு ஒரு ரெட் பெனில் எழுதக்கூடாது, ப்ளூ பெனில் மைத்திரை முகூர்த்தம் எழுதிட்டு இப்போ இன்னாருக்கு இன்னார் காசு தரணும். இப்போ மாலிக் பாய் தானா நான் தான் தரணும்னா மாலிக் பாய் ராஜான்றது தரணும், மாலிக் பாய் ரமேஷ்ன்றது தரணுன்ற மாதிரி இந்த தொகை கொடுக்கணும். இவ்வளோ தொகையில் நான் இந்த தொகை கொடுக்குறேன்னு அதில் குறிப்பிட்டு எழுதிட்டு அதை சுத்தமாக மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இரவுன்றதால பேங்க்கில் போய் அந்த நேரத்தில் செலுத்த முடியாது. ஸோ பேங்க் ஆப்ஷன் கிடையாது. நேர்லேயும் மிட்நைட்ன்றதால நேர்லேயும் போக முடியாது. இதுக்கு ஒரே ஆப்ஷனு இந்த டைமிங்கில் அந்த 11:45 1:45 எழுதி ஒரு கபோர்ட்லேயோ இல்லை சாமி அறையிலையோ இல்லை பீரோலையோ சுத்தமான இடத்துலையோ வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு எந்த நபருக்கு நீங்கள் அந்த காசை செலுத்தணுமோ டைரெக்டாக அந்த கவரில் நிறுத்து அந்த நபருக்கு நீங்கள் நான் கொடுத்துட்டேன், ஆத்மாத்மாவும் நான் கொடுக்குறேன், நீங்கள் இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா கொடுத்து ஆத்மாத்மா வாங்கலாம். இது வாங்குறது. இல்லை காலைல 10 மணிக்கு எழுச்சி கொடுங்க, அதே காசை எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்க்லேயும் செலுத்திடலாம். இல்லை நைட்டே பண்ணுற ஆப்ஷன் என்ன இருக்கான்னு கேட்டால் இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு இல்லையா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நபருக்கு நீங்கள் தெரிய வைக்கணும். அந்த நபர் உங்களோட ஃபோனை ரிசீவ் பண்ணி நான் வந்துடுச்சு காசு, நான் காசு வாங்கிட்டேன்னு மாதிரி அவர் உச்சரிக்கணும். ஏன்னா வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முக்கியமானது உச்சரிப்பு தான். அந்த வார்த்தை என்ன உச்சரிக்கணுமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும், வாங்கிட்டேன்னு அவர் நினைக்கணும். அது மிட்நைட் ஆகிடுச்சு நம்ம எப்படி எழுப்புறதுலாம் பார்க்காதீங்க. அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட சுமையை 100% அது லட்ச ரூபா இருக்கோ கோடி ரூபா இருக்கோ ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி கடை இருக்குது. உங்களோட கடன் கம்பல்சரி அடுத்த ஒரு 3 மைத்திரை முகூர்த்தத்துக்குள்ளேயே உங்களோட சுமை உங்களுக்கு சுமையாக இல்லாமல் அதுவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிபே மூலியமாகவும் செலுத்தலாம், ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு கூட பண்ணிக்கலாம். ஆனால் எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் மைத்திரை முகூர்த்தம் எழுதி யார் காசு கொடுக்கணும், யார் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ தொகை அப்படின்னு எழுதி ஒயிட் பேப்பரில் எடுத்து வச்சு காசு அதில் போட்டுட்டு மறுநாள் போய் செலுத்திடணும். இந்த மைத்திரை முகூர்த்தத்தை இரவு நேரத்தில் வருது. பிரபஞ்சமும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக நீங்கள் செலுத்திங்கன்னா 100% உங்களோட சுமை குறையும். இன்ஷா அல்லாஹ் பண்ணி பாருங்கள்.
சிறப்பு பாய். ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தமும் நீங்க சொல்றது மிகவும் பயனுள்ள தகவலா இருக்கு. நிறைய பேர் இங்க வரும்போது எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, பாய் சொல்லக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிட்டு வரோம், அடைக்கிறதுக்கான வழி எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு. ஒவ்வொரு மாசமும் இதை மக்களுக்காக நீங்க தெரிவிக்கிறதுக்கு நன்றி பாய். நன்றிம்மா.